இதயம் என்பது சதைதான் என்றால் எரிதழல் தின்றுவிடும். நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம கடை போடுற அன்னைக்கு ஒரு அண்ணனுக்கு இல்லை வயசானவங்களுக்கு யாருக்காவது ஒருத்தவங்க 2 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டோம். என்னால் முடிஞ்சது அந்த ஒருத்தவங்க 2 பேருக்கு மட்டும் தான் சாப்பாடு கொடுக்க முடியும். இவங்க பார்த்தீங்கன்னாக்காக்கா ஒரு வேலை மதியத்தில் ஒரு வேலைக்கு ஃபுல்லாகவே வர்றவங்களுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்களா, என்னன்னாக்கா இப்போ கேபிஒய் பாலா எடுத்துக்கோங்க. அவருக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, அவரே மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. எனக்கு எங்கள் ஃபேமிலி இருக்குது, என் கூட எங்கள் அம்மா இருக்காங்க, என் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸோ அதை வச்சு நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 பேருக்காவது வந்து கண்டிப்பாக சாப்பாடு போட்டு ஏதாவது ஒரு உதவி பண்ணுவேன். நம்ம யூடியூப் சேனலில் வர வருமானத்தில் கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட்டில் உதவி செய்வேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி என்னன்னாக்கா ஒரு புதுசான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். எங்கள் ஊர் ஐயாவே வந்து ஒரு அன்னதான திட்டம் போடுறாங்க. ஐயனார் அறக்கட்டளை அஷாதின்ற பேரில் ஒரு அன்னதான திட்டம் போடுறாங்க. மதியத்தில் பசின்னு வர்ற எல்லாருக்குமே வந்து மதியத்தில் சாப்பாடு போடுறாங்க. சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டம்ளர் மோர் கொடுக்குறாங்க. இதனால் எங்கள் ஊர் மக்கள் எல்லாருமே வந்து பயனடைவாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னாக்கா ஒரு வேளை சாப்பாடு செய்கிறதுக்கு வந்து எவ்வளோ காசு செலவாகும், அந்த ஒரு வேளை சாப்பாட்டை மிச்சப்படுத்தி அவங்கவுங்க வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு அவங்க எல்லாருமே வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. பரவாயில்ல, நம்ம ஊரில் ஒரு வேளை சாப்பாடு போடுறாங்க அப்படின்ட்டு. இதனால் வந்து ஏழை எளிய மக்கள்லாம் நிறைய பேர் பயனடைகிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா வயசானவங்க ஒரு தள்ளாடி வர்றவங்களுக்கு அவங்களாம் வந்து ரொம்ப உதவியாகவே இருக்கும் இந்த அன்னதான திட்டம். எங்கள் ஊர் ஐயா, அந்த ஐயாவுடைய குடும்பத்தில் இருக்கவங்க தான் வந்து இந்த அன்னதான திட்டத்தை போடுறாங்க. ஸோ இந்த பிளாகை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பின்னாடி என்னென்னலாம் நடக்குது, நம்மளும் வந்து என்னென்னலாம் காமிக்க போகிறோன்றத வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சாப்பாடு வந்தது எங்கள் ஊர் மக்கள் நிறைய பேர் இங்கே பக்கத்தில் தான் இருக்காங்க. ஏன் அதுக்காக வெயிட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஒரு வேளை சாப்பாடு அவங்களால சாப்பிட முடியாது கூட வழி இருக்கும். ஸோ அதனால தான் இது எதுக்காக உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு அவேர்னஸ்க்காக கூட இருக்கலாம். நானும் ஹோட்டல் தான் வச்சுருக்கேன், உங்களுக்கே தெரியும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹோட்டல் போடுற அன்றைக்கி ஒருத்தவங்க 2 பேருக்காவது நான் வந்து சாப்பாடு கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன். நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம கடை போடுற அன்னைக்கு ஒரு அண்ணனுக்கு இல்லை வயசானவங்களுக்கு யாருக்காவது ஒருத்தவங்க 2 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டோம். என்னால் முடிஞ்சது அந்த ஒருத்தவங்க 2 பேருக்கு மட்டும் தான் சாப்பாடு கொடுக்க முடியும். இவங்க பார்த்தீங்கன்னாக்காக்கா ஒரு வேலை மதியத்தில் ஒரு வேலைக்கு ஃபுல்லாகவே வர்றவங்களுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்காங்க. இவங்களை கண்டிப்பாக நம்ம பாராட்டுறதுக்கெலாம் நம்ம வந்து அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. இது நான் சொல்லியே ஆகணும். எனக்கு ஒரு இதுவாக தான் இருக்குது, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த அன்னதானம் போடுறவங்கள பாடுறதை நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். எங்கள் ஊரில் வந்து அன்னதான திட்டம் போடுறாங்க, நல்ல திட்டம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் தான் வந்து எங்கள் ஊர் ஐயனார் கோவில், சிவன் கோவில். இது பக்கத்துலலாம் கோட்டையெல்லாம் இருக்குது. அது அந்த கோவில் ஒட்டியே ஒரு மெயின் ரோடு இருக்குது. அந்த மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் தான் இந்த ஐயனார் அறக்கட்டளை அஷாதி அன்னதான திட்டம்ன்ற ஒரு அறக்கட்டளை இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட அப்பா வந்திருக்காங்க. எனக்கு தெரியாது, திடீர்னு சைக்கிளில் வந்துட்டாரு. சைக்கிளில் வந்து மோர் சாப்பிட்டு அடுத்து சாப்பாடு வாங்குவார் நினைக்கிறேன். குடி இது சைக்கிள் இது குடுக்காம போய் இதில் பாரு. இதே மாதிரி தான் போடணும். இது வந்து ரொம்பவே நல்லது தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணுறதுன்றது வந்து பெரிய விஷயம். எங்கள் ஊரில் எங்கள் ஐயாவோடைய குடும்பம் இதை பண்ணுறாங்கன்றது வந்து எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது. இது எதுக்காக போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள்.
நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிறைய வீடியோ பார்ப்பேன். என்னன்னாக்கா ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப்பிங் பண்ணுற வீடியோலாம் நான் பார்ப்பேன். அது பார்த்து இன்னும் தெரியல. நானும் வந்து அது அடிக்டாகவே ஆகிட்டேன். நம்மளால் முடிஞ்சது ஒரு 2 பேருக்காவது ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு 2 வருஷம் 1.5 வருஷத்துக்கு மேலே வந்துட்டுருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு பேமெண்ட் வருதுன்னாக்கா அதில் கண்டிப்பாக அந்த பேமெண்ட்டில் ஒரு கால்வாசியாவது என்னால் முடிஞ்சதை ஒரு அன்னதானம், ஒரு அனாதாசிரமம், இல்லை ஏதாவது ஒரு முதியோர் அந்த மாதிரி போயிட்டு நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணுவேன். இதுதான் உண்மை. நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். என்னன்னாக்கா இப்போ கேபிஒய் பாலா எடுத்துக்குவாங்க. அவருக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அவரே மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. எனக்கு எங்கள் ஃபேமிலி இருக்குது, என் கூட எங்கள் அம்மா இருக்காங்க, என் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸோ அதை வச்சு நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 பேருக்காவது வந்து கண்டிப்பாக சாப்பாடு போட்டு ஏதாவது ஒரு உதவி பண்ணுவேன். நம்ம யூடியூப் சேனலில் வர வருமானத்தில் கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட்டில் உதவி செய்வேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாப்பாடு போட ஆரம்பிக்க போகிறாங்க. அந்த சாப்பாட்டை நானும் வாங்கி சாப்பிட தான் போகிறேன். இங்கே பாருங்கள், பின்னாடி மக்கள்லாம் உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் பேர் உட்காந்துருக்காங்க. சாப்பாடு போடும்போது அப்படியே வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் காமிக்கிறேன். இந்த அன்னதான திட்டத்தினால எங்கள் ஊர் கிராமத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்காங்க. என்னென்னாக்கா உண்மையாக சொல்கிறேன், எங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்க 3 வேளையும் சாப்பிடுவாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் இந்த ஒரு வேளையாவது கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கு இந்த அன்னதான திட்டம் வந்து அவங்களுக்கு வழி செய்யும். அவங்க எல்லாருக்குமே தரணும்ல, அவங்க எல்லாருக்குமே தரணும்லண்ணா. ஒரு ஆளுக்கு ஒரு கிளாஸ். நீ சாப்பிடுமா, நீ சாப்பிடு. இந்த அம்மாக்கு பாருங்க. குடிங்க. இந்த அம்மா வீட்டுக்காரே. இந்த வீட்டுக்காரே. 3 கிளாஸ் நான் வாங்கிக்கிறேன். எனக்கு மோரும் வாங்கிட்டு வா. எங்கள் அப்பாவும் சாப்பாட்டுக்காக தான் வெயிட் பண்ணுறாரு. இங்கே இருக்கிறவங்களாம் சாப்பாட்டுக்கு வெயிட் பண்ணுறாங்க. பார்த்துக்கோங்க, எல்லாம் வயசானவங்க தான். காய்ஸ், சாப்பாடு போடுறதுக்கு டைம் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். மக்கள் எல்லோரும் வந்து க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நானும் க்யூவில் நின்று சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இதுக்கு வந்து பெரிய ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். யாருக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் ஐயாவுக்கும் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும். இதை மாதிரி இன்னும் ஒரு நிறைய இடத்துல இல்லாத இந்த கிராமத்தில் இருக்க இடத்துல போயிட்டு அவங்க இந்த மாதிரி அன்னதான திட்டத்தை ஆரம்பித்து இன்னும் நிறைய பேருக்கு சேவை பண்ணணும் அப்படின்ட்டு நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ அவங்களும் பண்ணுவாங்க. இப்போ சாப்பாடு வர நேரம் ஆச்சு. நானும் கிட்டே போய் நிற்க போகிறேன். கிட்டேன்னா லைனில் சாப்பாட்டுக்கு வெயிட் பண்ணி வாங்க பார்ப்பேன். அந்த இதில் மாட்டேன்டா, அது அந்த கிளிப்பில் மாட்டாங்க. சரி கைஸ், பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாடு வந்துடுச்சு. எவ்வளோ சாப்பாடு பார்த்தீங்கன்னா வர்ற எல்லாருக்குமே வந்து சாப்பாடு இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. ஒரு ஆளுக்கு தகுந்த சாப்பாடு அப்படி தான் நினைக்கிறேன். நானும் லைனில் நின்று வாங்கி சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சாப்பாடு போயிடுச்சு. இன்னும் சாக்கில் வேறு இருக்குது. நானும் கியூவில் நிற்க போகிறேன். சாப்பாடு கிடைச்சிடுச்சு. வர்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்குறாங்க. இந்த சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, இதை நம்ம பிரித்து சாப்பிட தான் போகிறோம். இங்கே எல்லாம் வீட்டுக்கு சாப்பாடு போட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. இதை பிரித்து பார்க்க போகிறேன். இன்றைக்கி என்ன சாப்பாடு, என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? நீங்க ஏமா உட்காந்துருக்கீங்க? இன்னைக்கு எனக்கு பிடிச்ச லெமன் ரைஸ். லெமன் ரைஸ் கலர்ஃபுல்லா இருக்கு. ஓகே ஓகே. பாத்தீங்கன்னாக்கா குவாலிட்டி சரி, குவான்டிட்டி சரி. குவாலிட்டி ஒரு ஆளு தாராளமா சாப்பிடலாம்.
சாப்பிடுங்களாம்மா அம்மா? டேஸ்ட் வேற லெவல். இது ஸ்டார் ஹோட்டல் செஞ்ச மாதிரி தான் இருக்கு உண்மையாலுமே. ரைஸ்லாம் நல்லா சூப்பரா இருக்கு. ஒரு 2-3 நாள் அப்பா வாங்கிட்டு வந்தாங்க. நான் தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டாங்க, நான் சாப்பிடல. இன்னைக்கு நானே 2-3 நாள் இல்ல, அப்பா வாங்கிட்டு வர்றது எல்லாத்தையும் நான் தான் சாப்பிடுறேன். பிடிக்கி செம்மையா இருக்கு. மதியத்துல வர்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம சாப்பாடு கொடுக்குறாங்க. நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு 1.5 வருஷம் 2 வருஷம் ஆக போகுது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பேமெண்ட் வாங்குறத நெருங்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேமெண்ட் வாங்கி நான், அம்மா, பட்டு எல்லாருமே சேர்ந்து அந்த ஃபஸ்ட்டு பேமெண்ட்டில் வர்ற ஒரு 5% நாங்கள் வந்து யாருக்காவது ஒரு அன்னதானம் மாதிரி கொடுக்கணும். ஒரு ஆசிரமத்துக்கு இல்லை முதியோர் இல்லத்துக்கு போயிட்டு நாங்கள் செய்வோம் கண்டிப்பாக. அதுதான் செய்யணும். ஆமாம், அன்னதானத்துக்கு சிறந்த தானம். சிறந்த தானம். சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பட்டுக்கு பிடிச்சதே புளி சாதம், லெமன் சாதம் தான். இந்த அன்னதானத்தை போடுற எங்கள் ஊர் ஐயாவுக்கும் அவங்க குடும்பத்தில் சேர்ந்தவங்களுக்கும் வந்து ரொம்ப 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 மனமார்ந்த ஒரு நன்றிலாம் சொல்ல மாட்டேன், ஹேட்ஸ் ஆஃப். ஆமாம், அவங்க வந்து பல யுகங்கள் கூட வாழ்ந்து இந்த மாதிரி ஒரு சேவையை தொடரணும். ஆமா ஆமா. இதோட நம்ம vlog முடிச்சுக்கலாம். நாளைக்கு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். ஆமா ஓகேவா? ஆமா. ஓகே, பை 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 பை. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொல்லுங்கம்மா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பா இப்பெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்றதே மறந்துட்டாங்க. ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஆமா. பை 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 பை.